ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பண்டிகைகள், விசேஷ நாட்கள், விரத நாட்கள், சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் கரி நாட்கள் அதை பற்றிலாம் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வருஷத்தில் பிப்ரவரி 29 டேஸ் 29 நாட்கள் இருக்குது. அதில் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆங்கில மாதம் பிப்ரவரி, தமிழ் மாதம் தை மாதம் மற்றும் மாசி. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கி என்னென்னா சுபமுகூர்த்த நாள். அன்றைக்கி தை 18, தமிழ் மாதம் தை 18. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அன்னைக்கும் சுபமுகூர்த்தம், தமிழ் மாதம் 19. சனிக்கிழமை 3ஆம் தேதி, தமிழ் மாதம் 20. 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினம், தமிழ் மாதம் தை 21. 5ஆம் தேதி ஏகாதசி அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு சில மாதத்தில் ஏகாதசி தொடர்ந்து 2 நாளும் தொடர்ந்து வரும். அதுக்குடைய காரணம் என்ன அப்படின்னா, ஏகாதசி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 6ஆம் தேதி முடியும். அதனால் நம்ம 6ஆம் தேதி தான் அந்த விரதம். 5ஆம் தேதி ஏகாதசி, தமிழ் மாதம் தை மாதம் 22ஆம் நாள். 6ஆம் தேதி இதில் சர்வ ஏகாதசின்னு கொடுத்துருக்காங்க. பட் சர்வ ஏகாதசி கிடையாது. அந்த ஏகாதசியினுடைய பேர் ஷதிலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தேய்பிறை ஏகாதசியை நம்ம கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பிரதோஷம், தை மாதம் 24ஆம் நாள். அடுத்து 8ஆம் தேதி மாத சிவராத்திரி, சுபமுகூர்த்தம். அன்னைக்கு தமிழ் மாதம் தை மாதம் 25ஆம் நாள். அடுத்தது 9ஆம் நாள் திருவோண விரதம், தை அமாவாசை, தை மாதம் 26ஆம் நாள். 10ஆம் தேதி தை மாதம் 27ஆம் நாள். இதில் அந்த நாட்களில் எதனா விசேஷம் இருந்துச்சு, எதனா விரத நாட்கள் இருந்துச்சு, சுபமுகூர்த்தம் இருந்துச்சுன்னா நானே சொல்வேன். எதுவும் இல்லைன்னா அதில் எதுவும் கொடுக்கல, எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். 11ஆம் நாள் சுபமுகூர்த்த நாள். 11ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், சந்திர தரிசனம், தை மாதம் 28ஆம் தேதி. 12 தை மாதம் 29ஆம் நாள். 13ஆம் தேதி சதுர்தசி விரதம், தமிழ் மாதம் மாசி 1 பிறக்கின்றது. 14ஆம் நாள் உலக காதலர் தினம், மாசி மாதம் 2ஆம் நாள். 15ஆம் நாள் ஷஷ்டி விரதம், மாசி மாதம் 3ஆம் நாள். 16ஆம் தேதி ரத சப்தமி கார்த்திகை விரதம், மாசி மாதம் 4ஆம் நாள். 17ஆம் தேதி மாசி மாதம் 5ஆம் நாள். 18ஆம் தேதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தோற்றம், மாசி மாதம் 6ஆம் நாள். 19ஆம் தேதி சுபமுகூர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி ஏகாதசி தொடர்ந்து வருது. ஆனால் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நாள் 20ஆம் தேதி தான். ஏன்னா ஏகாதசி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி முடியுது. ஆனால் அதனால் நம்ம 20ஆம் தேதி தான் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும். 19ஆம் தேதி தமிழ் மாதம் மாசி 7. 20ஆம் தேதி இதில் சர்வ ஏகாதசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்வ ஏகாதசி கிடையாது. அந்த ஏகாதசியினுடைய பெயர் ஜெய ஏகாதசி. அதாவது ஜெயா ஏகாதசின்றது வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசின்னு சொல்லுவாங்க.
20ஆம் தேதி தமிழ் மாதம் மாசி 8. 21ஆம் தேதி சுபமுகூர்த்தம் பிரதோஷம் மாசி மாதம் 9ஆம் நாள். 22ஆம் தேதி சுபமுகூர்த்தம் மாசி மாதம் 10ஆம் நாள். 23ஆம் தேதி மாசி மாதம் 11ஆம் நாள். 24ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் மாசி மகம் மாசி மாதம் 12ஆம் நாள். 25ஆம் தேதி மாசி மாதம் 13ஆம் நாள். 26ஆம் தேதி சுபமுகூர்த்தம் மாசி மாதம் 14ஆம் நாள். 27ஆம் தேதி கரிநாள் மாசி மாதம் 15ஆம் நாள். 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி மற்றும் கரிநாள் மாசி மாதம் 16ஆம் நாள். 29ஆம் தேதி கரிநாள் மாசி மாதம் 17ஆம் நாள். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி என்னென்ன விசேஷ நாட்கள், விரத நாட்கள், சுபமுகூர்த்த நாட்கள் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். கரி நாட்கள் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இப்போ விரத நாட்கள் எந்தெந்த தேதியில் மட்டும் வருது அப்படின்றதையும், சுபமுகூர்த்த நாட்கள் எந்தெந்த தேதியில் வருதுன்னு செப்பரேட்டாக பார்க்கலாம். விரத நாட்கள் 11 சந்திர தரிசனம், 27, 28, 29 கரிநாள், 6 மற்றும் 20ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி அமாவாசை, 24ஆம் தேதி பௌர்ணமி, 13ஆம் தேதி சதுர்த்தி, 15ஆம் தேதி சஷ்டி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 9ஆம் தேதி திருவோணம், 7 மற்றும் 21ஆம் தேதி பிரதோஷம், 16ஆம் தேதி கார்த்திகை, 3 மற்றும் 17 அஷ்டமி, 4 மற்றும் 18 நவமி, 8ஆம் தேதி மாத சிவராத்திரி. சுபமுகூர்த்த நாட்கள் வளர்ப்பிறை 11, 19, 21, 22, தேய்பிறை 1, 2, 8, 26. நன்றி.